Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.28 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட எல்த் எம்த் அண்ட் nth டேர்ம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா XY Zன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னுட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக எல்த் டேர்ம், எம்த் டேர்ம், nth டேர்ம்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா XY Zன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நான் டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது எனக்கு டிஎன்னோட ஃபார்முலா. இல்லை எனக்கு எல்த் டேர்ம்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னுக்கு பதிலாக எல் வரும். அப்படின்னா டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் L மைனஸ் 1 இன்ட்டு டின்னுட்டு கிடச்சிருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்த் டேர்மோட வேல்யூ எனக்கு எக்ஸ், அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எக்ஸு. அதனால் டிஎல்லுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது எம்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டின்னுட்டு கிடைக்கும். டிஎம் அதாவது எம்த் டேர்மோட வேல்யூ ஒய்ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா nth டேர்முங்கிறப்ப டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிற அந்த ஃபார்முலாவே அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ nth டேர்மோட வேல்யூ இசட்டுன்னுட்டு நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நான் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. இப்போ நான் எனக்கு 3 கண்டிஷன்ஸ் வந்து எழுதிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல், அதுக்கப்புறம் இசட் இன்ட்டு எல் மைனஸ் எம்முங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இல்லை XY Z வேல்யூ தான் வந்து நம்ம முன்னாடி 3 கண்டிஷன்ஸாக வந்து கண்டுபிடிச்சிருந்தா அதில் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறேன். எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு எனக்கு ஒரு எம் மைனஸ் என் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஒய்யோட வேல்யூ எழுதிக்கிறேன். ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. இது வந்து பார்த்தோம்னா ஒய்யோட வேல்யூ. அதுக்கப்புறம் இன்ட்டு ஒரு என் மைனஸ் எல் வந்துருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ப்ளஸ் இசட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு ஒரு எல் மைனஸ் எம் வந்துருக்கு ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த டியை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா டியுமே ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஏ ப்ளஸ் எல்டி மைனஸ் டின்னுட்டு கிடச்சிருக்கும் இன்ட்டு எம் மைனஸ் என்னு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் எம் இன்ட்டு டி எம்டி மைனஸ் டி இன்ட்டு என் மைனஸ் எல்லுன்னுட்டு கிடச்சிருக்கும். ப்ளஸ் ஏ ப்ளஸ் என் இன்ட்டு டி வந்து என்டி மைனஸ் டி இன்ட்டு எல் மைனஸ் எம் ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இதுவுமே பார்த்தோம்னா இது ஒரு டேர்ம், அடுத்து இது ஒரு டேர்ம், அடுத்து இதில் பார்த்தோம்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம்னுட்டு எனக்கு கன்சிடர் ஆகும். ஃபஸ்ட்டு நான் இந்த ஏவை வச்சு இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இதுலேயுமே ஏவை வச்சு இந்த எண்ணையும் எல்லையும் மல்டிப்ளை பண்ணி, அடுத்து ஏவை வச்சு எல்லையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஏ இன்ட்டு எம் வந்து ஏஎம், அடுத்தது ஏ இன்ட்டு என் வந்து ஏஎன், அடுத்து பார்த்தோம்னா ஏ இன்ட்டு என் வந்து ஏஎன் ப்ளஸ் ஏஎன், அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏ இன்ட்டு எல் வந்து மைனஸ் ஏஎல், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏஎல் ப்ளஸ் ஏ இன்ட்டு எல் வந்து பார்த்தோம்னா ஏஎல், அடுத்தது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏ இன்ட்டு எம் வந்து ஏஎம்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா மீதி இருக்கிற டேர்ம் எழுதிக்கிறேன். மீதி என்னென்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல்டி மைனஸ் டி இன்ட்டு எம் மைனஸ் என் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் எம்டி மைனஸ் டி இன்ட்டு என் மைனஸ் எல்லுங்கிற டேர்ம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா என்டி மைனஸ் டி இன்ட்டு எல் மைனஸ் எம்முங்கிற டேர்ம் மீதி இருக்கிற டேர்மை எடுத்து எழுதியிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ளஸ் ஏஎம் மைனஸ் ஏஎம் கேன்சல், ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஏஎன் கேன்சல், மைனஸ் ஏஎல் ப்ளஸ் ஏஎல் எனக்கு கேன்சல். அப்படின்னா ஏங்கிற டேர்ம் எல்லாமே மொத்தமாக எனக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த எல்டியும்
எம்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா எல்டி இன்ட்டு எம் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா எல்டிஎம் அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். அடுத்து எல்டி இன்ட்டு என் வந்து மைனஸ் எல்டிஎன் கிடச்சிருக்கும். மைனஸ் இருக்குன்னா மைனஸ் எல்டிஎன். அடுத்தது மைனஸ் எம் இன்ட்டு டி வந்து எம்டி. அடுத்து பார்த்தோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆயிடும். அடுத்து என் இன்ட்டு டி வந்து எனக்கு என்டி அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து வந்து இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா எம்டி இன்ட்டு என் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தோம்னா எம்டிஎன்னுட்டு கிடச்சிருக்கும். அடுத்தது எம்டி இன்ட்டு எல்லுங்கிறப்ப எனக்கு எல்எம்டின்னுட்டு கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மைனஸ் என் இன்ட்டு டி வந்து என்டி. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு டி வந்து எல்டின்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதில் வந்து தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா ப்ளஸ் எல் இன்ட்டு என்டி எல்என்டி. அடுத்து மைனஸ் எம் இன்ட்டு என்டி எம்என்டி. அடுத்து மைனஸ் எல் இன்ட்டு டி வந்து எல்டி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம்டி கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ளஸ் எல்டிஎம்மும் மைனஸ் எல்எம்டியும் எனக்கு கேன்சல் ஆயிடும். டேர்ம்ஸ் வந்து மாறி இருந்தாலுமே இப்போ 2 இன்ட்டு 1னாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2ன்னு தான் சொல்லுவோம். 1 இன்ட்டு 2னாலும் நம்ம 2ன்னு தான் சொல்லுவோம். அதனால் டேர்ம் மாறி இருக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது இங்கே எல்டிஎன் இருக்குது, இங்கே எல்டிஎன் இருக்குது. இங்கே ப்ளஸ் எல்டிஎன், இங்கே மைனஸ் எல்டிஎன் கேன்சல். அடுத்து மைனஸ் எம்டி, இங்கே ஏதாச்சும் ப்ளஸ் எம்டி இருக்கான்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கா. நான் ப்ளஸ் எம்டி மைனஸ் எம்டி கேன்சல். அடுத்தது ப்ளஸ் என்டி மைனஸ் என்டி கேன்சல். அடுத்தது ப்ளஸ் எம்டிஎன் மைனஸ் எம்டிஎன் கேன்சல். அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் எல்டி மைனஸ் எல்டி கேன்சல். அப்படின்னா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா டோட்டலாக 0 ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னுட்டு எழுதிட்டேன். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் இருக்குது. அடுத்தது ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல். அடுத்து இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம்னுட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா எனக்கு வேல்யூ 0 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எனக்கு தெரியும். அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை மைனஸ் பண்ணுறேன். எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்படின்னா எனக்கு ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா மைனஸ் ஏ மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்குது. இப்போ இந்த டியை நான் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா எல் இன்ட்டு டி வந்து எல்டி மைனஸ் டி. அடுத்தது மைனஸ் எம். அடுத்து ஒரு டியை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எம்டி. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டின்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். மீதி எல்டி மைனஸ் எம்டி வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல டியை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு எல் மைனஸ் எம்னுட்டு கிடச்சிருக்கும் இன்ட்டு டின்னுட்டு கிடச்சிருக்கு. இது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒய் மைனஸ் இசட் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா ஒய்ங்கிறப்ப எனக்கு ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் இசட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் நான் கொடுத்துக்கிறேன் உள்ளக்க. அப்படின்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்தேன்னா மைனஸ் ஏ மைனஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். இந்த டியை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எம்டி மைனஸ் டி கிடச்சிருக்கும் மைனஸ் என் டி கிடச்சிருக்கும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டின்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். அப்படின்னா எம்டி மைனஸ் என்டின்னுட்டு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு டியை காமனாக எடுத்துட்டேன்னா எம் மைனஸ் என் இன்ட்டு டின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஒய் மைனஸ் இசட். அடுத்து இசட் மைனஸ் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இசட் வந்து பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸை வந்து தனித்தனியாக கொடுத்தேன்னா மைனஸ் ஏ மைனஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி கிடைக்கும். அப்படின்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்படின்னா மீதி என் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டின்னுட்டு கிடைக்கும். இப்போ நான் இந்த டியை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா என் இன்ட்டு டி மைனஸ் டி. அடுத்தது மைனஸ் எல் இன்ட்டு டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். மீதி எனக்கு என்டி மைனஸ் எல்டின்னுட்டு கிடைக்கும். டியை காமன் எடுத்தனா என் மைனஸ் எல் இன்ட்டு டின்னுட்டு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஒய், அடுத்தது ஒய் இசட், அடுத்து இசட் மைனஸ் எக்ஸோட வேல்யூஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், அதுக்கப்புறம் இசட் மைனஸ் எம்மோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தோம்னா அதோட என்
எல் எம்மை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறப்ப 0 கிடைக்குதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா எல் மைனஸ் எம் இன்ட்டு டி. அடுத்தது ஒரு வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வரல எனக்கு ஒரு எண் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒய் மைனஸ் இசட். ஒய் மைனஸ் இசட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா எம் மைனஸ் என் இன்ட்டு டி. ப்ராக்கெட்டுகளில் ஒரு எல் இருக்குது. அடுத்தது இசட் மைனஸ் எம். இசட் மைனஸ் எம்மோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா எல் மைனஸ் எல் இன்ட்டு டி. ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு எம் இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஏ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் எல்டி மைனஸ் எம்டி வெளில ஒரு எண் வந்துருக்கு. ப்ளஸ் டிஏ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணனா எம்டி மைனஸ் என்டி இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு எல். அடுத்தது என்டி மைனஸ் எல்டி இன்ட்டு எம்னுட்டு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ நான் இந்த எண்ணை உள்ளக்க தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணனா என்எல்டி மைனஸ் எம்டிஎன் ப்ளஸ் எல்எம்டி மைனஸ் என்டிஎல் ப்ளஸ் எம்என்டி மைனஸ் எல்டிஎம் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு என்எல்டியும் மைனஸ் என்டிஎல்லும் கேன்சல். அடுத்தது மைனஸ் டி எம்டிஎன், அடுத்தது ப்ளஸ் எல்எம்டி சாரி இந்த இதுவும் கேன்சல். அடுத்தது ப்ளஸ் எல்எம்டியும் மைனஸ் எல்டிஎம்மும் கேன்சல். அப்படின்னா மீதி எனக்கு பார்த்தோம்னா 0 ஈக்குவல் டு 0ன்ட்டு கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ் பண்ணனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. தேங்க்யூ.